ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. வஜ்ரநாகாய வித்மகே தீட்சண சம்ஸ்டாய தீமகி தன்ன நரசிம்ம பிரஜோதயாது. பக்த கோடிகளே, வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலே உள்ள பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே வருகின்ற மார்கழி மாதத்தின் வைபவமாக முதலிலே மார்கழி மாதம் முதல் நாள், அதாவது மாத பிறப்பு அன்று மிக அற்புதமான நாள் அன்று பகவான் அவதரித்த சுவாதி நட்சத்திரம் ஆனது வருகின்றது. அந்த சுவாதி நட்சத்திரம் மார்கழி 1ஆம் தேதியும், அதே போல அதாவது மார்கழி 28ஆம் தேதியும், டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியும், அதே போல ஜனவரி மாதம் 12ஆம் தேதியும் திங்கட்கிழமை ஆனது சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. இந்த மார்கழியிலே 2 சுவாதிகள் வருகிறது, சுவாதி நட்சத்திரம் வருகிறது. ஆதலால் பக்த கோடிகள் 2 சுவாதி நட்சத்திரமும் நம்மளுடைய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே மார்கழி வைபவமாக கொண்டாடப்படுகிறது. அனைவரும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து அற்புதமான இந்த சுவாதி நட்சத்திரத்திலே கலந்து கொண்டு லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்து அவருடைய திரு அருளை பெற வேண்டுகின்றேன். அடுத்ததாக வருகின்ற டிசம்பர் மாதம் வருகின்ற 30ஆம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதசியானது மிக அற்புதமாக வருகிறது. வைகுண்டநாதன் வைகுண்ட ஏகாதசியிலே அந்த வைகுண்ட லோகத்திலிருந்து பக்த கொடிகளுக்கு காட்சியளிப்பார் என்பது ஐதீகம். மிக அற்புதமான இந்த நாளிலே 30ஆம் தேதி அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசி திதியிலே பகவான், அதாவது தமிழ் மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி ஆகப்பட்டது, தமிழ் மாதம் மார்கழி 15ஆம் தேதி அன்று மிக அற்புதமாக வைகுண்ட லோகத்திலிருந்து பகவான் நரசிம்மர் ஆலயத்திலே இங்கே காட்சி அளிக்க இருக்கின்றார். காலை 7 மணி அளவிலே சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. சொர்க்க வாசல் திறக்கும் அந்த நேரத்திலே பகவானை சேவித்தோமையானால் நாம் சங்கடங்கள்லாம் தீர்ந்து அவருடைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்தபடியாக மிக அற்புதமான பகவானுக்கு இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் முடிகின்ற நேரத்திலே அவருக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். பகவானுடைய திருக்கல்யாணமானது மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ளே பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு, மகாலட்சுமிக்கும் நரசிம்மர் பகவானுக்கும் மிக அற்புதமாக திருக்கல்யாணம் நடக்க இருக்கின்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பக்த கோடிகள் திரளாக வந்து கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அற்புதமாக திருமணம் நடந்தேற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருப்பவர்கள் அந்த கோரிக்கையை பகவான் அவருடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நடத்தி வைப்பார் என்பது வரலாறு. அதே போல பகவானுடைய அந்த திருக்கல்யாணத்திலே அவர் அந்த ஆனந்த நாயகனாக அங்கே வீட்டிருக்கும் போது பக்த கோடிகள் அங்கே வந்து நிச்சயமாக தாங்கள் காணுகின்ற அந்த காட்சியால் அவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார். வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். அதே போல பல ஐஸ்வர்யங்கள் தங்கள் இல்லத்திலே வந்து சேரும். பக்த கோடிகளுக்கு மிக அற்புதமாக அவருடைய லக்ஷ்மி நரசிம்மருடைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்க பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வைபவத்திலே, மார்கழி வைபவத்திலே பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும்
பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த மார்கழி வைபவத்திலே சுவாதி நட்சத்திரம், வைகுண்ட ஏகாதசி, திருக்கல்யாண உற்சவம், இந்த நேரத்திலே உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். பகவானுக்கு ஆலயத்திற்கு இந்த வைபவத்திலே பல பொருட்கள் தேவைப்படுகிறது. அதாவது ஓமத்திற்கான திரவியங்கள், ஓமத்திற்கான செலவினங்கள், மாலைகள், அன்னதானம், பிரசாதங்கள், இப்படியாக பல தேவைகள் படுகிறது. தங்களால் இயன்ற உதவிகளை செய்து தாங்கள் உபயதாரராக சேர்ந்து கொண்டு இந்த வைபவத்தை இந்த ஆலயத்தின் அர்ச்சகராக வீட்டிற்கும் என்னிடத்திலே வந்து கலந்து கொண்டு என்ன தேவைகள் என்பதை என்னை அணுகி தாங்கள் இந்த வைபவத்திலே தங்களுடைய ஒரு உபயதாராக தாங்களும் சேர்ந்து கொண்டு பகவானுடைய ஆசியும் அவருடைய அருளையும் பெற வேண்டுகின்றேன். இந்த அற்புத வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.